ஒன்று, இது நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. இது இது எந்த வகையிலும் இந்தியா அரசு எடுத்த கொள்கை முடிவு இதற்கு காரணமா, அல்லது இந்த பிரச்சனையை ஆன்டிசிபேட் பண்ணி செய்ய வேண்டிய நிர்வாக நடவடிக்கைகளை? சைனால 200 நாளுக்கு கச்சா எண்ணெய் இருப்பு இருக்குன்றாங்க, நம்மிடம் 24 நாட்களுக்கு தான் இருக்கு. இதை அரசு எவ்வாறு கையாண்டிருக்கிறது? இந்த பிரச்சனை தேவையில்லாத பதற்றத்தை, பீதியை ஏற்படுத்துறாங்களா? இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ அரசாங்கம் நினைச்சு கார்ப்பரேட்டுகளுக்கு உதவி செய்யாமல் மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சதுன்னா, இந்தியா உலகத்திலேயே பெரிய ரிஃபைனரி ரிலையன்ஸ் ஜாம்நகரில் இருக்குது. 70 மில்லியன் டன் அவங்களால இன்னைக்கு இது அவுட்புட் கொடுக்க முடியும். அதில் 3லேருந்து 5 மில்லியன் டன் வரைக்கும் எல்பிஜி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த 3லேருந்து 5 மில்லியன் டன்னை உடனே நேஷனலைஸ் பண்ணி இந்தியா மக்களுக்கு திருப்பி விட்டா அது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் வேண்டாம், நீங்கள் நாட்டு நல்லத்துக்காக இப்போ நாங்கள் நேஷ்னலைஸ் பண்ணுறோம், இந்த 3லேருந்து 5 மில்லியன் டன்னை நீங்கள் பொதுத்துறை நிலத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு 3 மாதத்துக்கு கரெக்டான விலையை கொடுத்து அரசாங்கம் வாங்கினா இந்த கிரைசிஸ் நாளைக்கே முடிஞ்சு போயிடும். ஏன்னா ரிலையன்ஸுக்கு நேற்று 60 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ரஷ்யாலேருந்து இறங்கி இருக்குது. 60 லட்சம் கச்சா எண்ணெயில் நீங்கள் எல்பிஜி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி அட்லீஸ்ட் கமர்ஷியல் சிலிண்டர் இது மாதிரி இருக்கிற லாஸ் எல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஒரு வருஷத்துக்கு 4,07,000 கோடி 7,000 கோடிக்கு அவங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது நியாயமாக பிஸ்னஸ் பண்ணுறது தான். பட் ஒரு நாட்டுக்கே நெருக்கடி அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அதை நேஷ்னலைஸ் பண்ணணுன்னா என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ண விடாமல் அதை மக்களுக்காக வாங்கி அதை மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த நெருக்கடி போகும். ஒன்ஸ் மக்களுக்கு இந்த கேஸ் வர ஆரம்பித்தாலே இந்த பதுக்கிற கேஸு எல்லாமே போயிடும். அதனால் அரசாங்கமுக்கு சொல்யூஷன் இல்லை, இது வெளிநாட்டிலேருந்து வந்த கிரைசிஸ் அப்படின்னு கிடையாது. பிரதமர் எப்போதுமே நண்பர்களை பற்றி தான் கவலைப்படுவாரே தவிர மக்களை பற்றி கவலைப்பட்டதா சரித்திரமே கிடையாது. அதனால் இதை சால்வ் பண்ண முடியாதுங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கி நீங்கள் ரிலையன்ஸ்லேருந்தும் அதே மாதிரி ராசன் சாஃப்ட்னு ஒன்று எஸ்ஆரோட ரிஃபைனரி இப்போ ராசன் சாஃப்ட் கிட்ட இருக்குது. இந்த 2 ரிஃபைனரியில் இருக்கிற எல்பிஜியை எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் பண்ண விடாமல் எக்ஸ்போர்ட் தடை பண்ணி இந்தியா பக்கம் திருப்பி விட்டாங்கனாலே பாதி இந்த கிரைசிஸ் முடியும். ஆனால் ஹர்தீப் சிங் பூரியோ இல்லை பிரதமரோ இந்தியாவை பற்றி கவலைப்படலை. ஹர்தீப் சிங் பூரி முன்னாடி நம்மளோட எப்ஸ்டனோட சுற்றினது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இவங்க எல்லாருமே பணக்காரங்களுக்கும் கார்ப்பரேட்டுக்குங்களே நடத்துகிற ஆட்சி இது. அதனால் மக்களுக்கு இதை ப்ராப்ளம் பண்ண முடியாது, இது வெளிநாட்டில் இருந்த ப்ராப்ளம்மு, எங்களால் சால்வ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இது கிளியராக மேன்மேடு ப்ராப்ளம். இந்த போர் வரப்போகுது நம்மளுக்கு இப்போ 20 நாளைக்கு முன்னாடியே தெரியும். யார் இவங்களை போய் இஸ்ரேலில் போய் கட்டிப்பிடிக்க சொன்னது? யார் போய் இஸ்ரேலில் இவங்களை கட்டிப்பிடிக்க சொன்னாங்க? இஸ்ரேலை கட்டிப்பிடிக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஈரான் என்ன சொல்கிறாங்க? சைனாக்கு போகிற கச்சா எண்ணெய் நாங்கள் தடுத்து நிறுத்த மாட்டோம், சைனாக்கு எவ்வளோ வேணால் கச்சா எண்ணெய் போகலாம் அப்படிங்கிறாங்க. இந்த கமேனிங்கிற அவங்களோட தலைவர் இறந்தபோது ஒரு இரங்கல் செய்தி கூட அஃபிஷியலாக பிரதமர் சொல்லலை. அவர் ஈரானும் 1979லேருந்து இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கியமாக இருந்த ஊர். பாபரி மஸ்ஜித்தை இவங்க இடிச்சம்போது கூட ரஃப்சஞ்சானி நரசிம்மராவ் கேட்கவே லக்னோ வரைக்கும் இதை மறந்துடுங்க, இதனால் நீங்கள் முஸ்லீமும் ஹிந்துவும் சேர்ந்து இருக்கணும்னு லக்னோ வரைக்கும் பேசினவங்க. அவ்வளோ தூரம் நம்மளோட க்ளோஸாக இருந்தவங்கள சப்பார் போர்ட்டை கட்டி விட்டோம். ஒரு வாட்டி அமெரிக்கா மிரட்டினோன்னே சப்பார் போர்ட்டில் போட வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்திட்டோம். இன்றைக்கி ஈரான்கிட்ட ஒரு சின்ன ஊரில் ஒரு ஐலண்டில் தான் அவங்க ரிஃபைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் அமெரிக்கா அந்த ஐலண்டை மிசைலால் அடிக்கலை. அதனால் நீங்கள் ஒரு பக்கமாக இஸ்ரேல் பக்கமாக திரும்பாமல் மற்ற நாடுகளையும் நம்ம கூடயே வச்சுருந்தோன்னா இன்றைக்கி இவ்வளோ நெருக்கடி நம்மளுக்கு வந்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்?
ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இல்லாமல் பண்ணது ஒரு காரணம். அடுத்தது நீங்கள் ரிசர்வ்ஸை பற்றி கேட்டீங்க, அந்த ரிசர்வ்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். 1989 ஒரு பெரிய போர் நடந்து கல்ஃபில் ஒரு ஷார்ட்டேஜ் நடந்தது. நரசிம்மராவ் கவர்மெண்ட்டு மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது 90s பிளான் பண்ணி 98 முடிஞ்சது கன்ஸ்ட்ரக்ஷனு. வைசாக், மேங்களூர், படூர் அப்படின்னு மேங்களூர் பக்கத்தில் படூர்னு ஒரு ஊரில் டோட்டலாக 5 மில்லியன் டன் வரைக்கும் நம்மளோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 12 வருஷத்தில் நம்ம எப்படி இஸ்ரேல் பக்கம் போகிறோம்னு தெரிஞ்சிருந்தா நம்மளும் வந்து இன்னொரு 50 மில்லியன் டன்னுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி பே பண்ணியிருக்கணும். நம்ம எப்போதுமே ஹை ஆப்டிக்ஸுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா இதுதான் நடக்கும். இன்றைக்கி ஏன் ரிலையன்ஸ், நீங்கள் என்ன கேள்வினா, ரிலையன்ஸ் இருக்குது, ராசன் சாஃப்ட் இருக்குது, அந்த 2 ரிஃபைனரிலேருந்து போகிற எக்ஸ்போர்ட்டை நிறுத்தினாலே இந்த இமீடியட் ஷாக்கு போயிடும், மக்களுக்கு பெட்ரோல் வரும். இங்க ரஷ்யாவிடம் மலிவு விலையில கச்சா எண்ணெயை வாங்கி நிச்சயமா உண்மைதான், இன்னைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சுத்திகரித்து அனுப்புறத நிறுத்தினாலே ஒரு தீர்வு, இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடியை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஹங்கேரியில சற்று முன் கிடைத்த தகவல், அவங்க பெட்ரோலிய பொருட்கள் அத்தனையும் ஏற்றுமதியை தடை செய்திருக்காங்க. ஒரு நாட்டுக்கு தன் நாட்டினுடைய மக்களுடைய நலன் அப்படின்ற ஒன்றுதான் பிரதானமாக முன்னிறுத்தி ஒரு முடிவை எடுப்பாங்க. இந்த பிரச்சனையில வந்து ஈரான் இந்த தாக்குதலை நடத்தும், அந்த ஹார்மஸ் நீரிணைய முடக்க செய்திருவாங்க அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கலையா? இந்தியா இந்த கிரைசிஸ் வந்து 2 நாள்ல தீர்ந்து விடும் அப்படின்னு நம்பியதா? எங்க அடிப்படை பிரச்சனை இதுல? நம்ம அமெரிக்காவை நம்பினது தான் அடிப்படை பிரச்சனை. நீங்கள் எதை கேட்டாலும் அமெரிக்கா கேட்டு தான் நம்ம செய்வோம்னு. ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் வாங்குறது கூட நீங்கள் அமெரிக்காவை கேட்டு தான் நாங்கள் ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்குவோன்னா, ரஷ்யா நம்மளோட 1971 நம்மளுக்கு ஃப்ரெண்டு. 1971 இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கிற ரஷ்யாவை விட்டுட்டு நீங்கள் வந்து அமெரிக்காட்ட போய் பர்மிஷன் கேட்குறீங்க. அமெரிக்கா செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆயில், அமெரிக்கா எடுத்து அனுப்பலாமே கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு. நீங்கள் இன்றைக்கி வந்து ரஷ்யா கூட வாங்கக்கூடாதுன்னு ஒரு இண்டிபெண்ட் சாவரன் டிசைட் பண்ணுமா? ஹர்தீப் சிங் பூரியும் பிரதமரும் டிசைட் பண்ணுவாங்களா, இல்லை ட்ரம்ப்பும் ஸ்காட் பெசன்ட்டும் டிசைட் பண்ணுவாங்களா? அதுதான் அடிப்படை பிரச்சனை. ஈரான் மேலே போர் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் 1 மாதத்துக்கு முன்னாடி தெரியும். அது எப்படி 2 நாளில் முடிஞ்சிடும்? நிச்சயமாக இது வரப்போகுதுன்னு தெரியும். இதை நீங்கள் முன்னாடியே தடுத்து நிறுத்தியிருக்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே, நீங்க கிரைசிஸ் கொண்டு வர வேண்டாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.